இங்க இருக்கிறது உள்ள என் சொந்தக்காரங்க ஐயா. என்னடா விவேக் மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கானே, மீசையை காணமே பாக்குறீங்களா? ஒரு படத்துக்காக தியாகம் பண்ணிட்டேன். அந்த படத்துல நான் ஒரு லேடி கெட்டப்ல ஒரு டான்ஸ் ஆடுறேன். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஸ்ரேயா டான்ஸர் நான் ஆடுறேன். அது படத்துல தான் ஆடுவேன். எனக்கு அவ்வளவா பேச வராது. அப்படி பேசினா நிறுத்த வராது. இந்த வீரமாக்காளியம்மன் விழாவினை அற்புதமான முறையில் நடத்திக் கொண்டிருக்கும் விழா அமைப்பு குழுவினை சார்ந்த தலைவர் அவர்களே மற்றும் இந்த வீரமாக்காளியம்மன் கோயிலை ஒட்டி நடக்கின்ற இந்த அகமுடையார் மண்டபப்படி என சொல்லப்படுகின்ற முக்குளத்தை சேர்ந்த பயமறியாத என் வீர சிங்கங்களே, என் அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை சிறுவர்களே, சிறுமிகளே, என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்பாக இருக்கின்ற ரசிக பெருமக்களே, எனக்கு இங்க வர்றதுக்கு முக்கியமான காரணம் என் ஆறுயிர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் தான். பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்றும் மக்கள் அன்பு உள்ளத்தில் இருக்கின்ற ஒரே தலைவர் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள். ஆனா அவர் மேல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தவர் ஒரு விஷயத்துல மாட்டி விட்டாரு. அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அது என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவர்தான். ஆனா ஒண்ணு ராசியான கை அவர் கை. அவர் ஒரு கடையை ஆரம்பிச்சு வச்சாருன்னா அந்த கடைக்காரன் 10 கடை போடுவான். அவர் ஒருத்தருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாருன்னா அவங்க வீட்டுல அப்புறம் 20 தையல் மிஷின் போடும். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அது ஒண்ணுதான். அதான் இப்ப மக்களை பார்க்க போறோமே, அற்புதமான முறையில் இந்த சினி அபிநய குழுவினர்கள் அற்புதமா அவங்களுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் பிராக்டிஸ் பண்ணி அவங்க ஆடுறாங்க தெரியுமா? அவங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா சினிமாவில் டான்ஸ் ஆடுறது ஈஸி. கேமரா இருக்கும், லைட்ஸ் இருக்கும், மாஸ்டர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஷாட்டா ஆடி ஆடி கட் பண்ணி அப்புறம் லைட்டா அப்படியே வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு அப்புறம் ஆடுவாங்க. ஆனா இவர்கள் அதுவும் காலை கட்டிக்கிட்டு ஒருத்தர் ஆடினாரு. எவ்வளவு கஷ்டம். அது ஒரு பாட்டு ஃபுல்லா ஆடி இருக்காரு நான் ஸ்டாப்பா, ஒரு ஷார்ட் கட் இல்லாம. அப்பேற்பட்ட மகா கலைஞர்களுக்கு மீண்டும் ஒருவரை மிகப்பெரிய கைத்தட்டல கொடுங்க. பாரிஜி அற்புதமான அந்த சினி அபிநய குழு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன பேசுறது? எப்படி இருந்தனா அதான் நீங்க நான் என்னங்க பேசுறது? அதாவது இந்த வீரமாக்காளி அம்மனை பத்தி பேசணுமா, இல்ல இந்த முக்குளத்து சிங்கங்களை பத்தி பேசுறதா, இல்ல இந்த அறந்தாங்கி மண்ணை பற்றி பேசுவதா, எதை பத்தி பேசுறதுன்னு சார்? நீங்க உங்க நான் சொன்னேன் அத்தனை விழா நடக்கும். நான் என்ன உங்ககிட்ட பேச முடியும்? நாங்கெல்லாம் சினிமாவில் நடிக்கிறோம், அவ்வளவுதானே. நீங்க சினிமாவில் மட்டும் இல்ல சார், நீங்க பாருங்க அவங்க உள்ளத்துல எல்லாம் எப்படி போய் நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. அதை இங்க என் கண் முன்னாடி பாக்குறேன். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறதுலாம் ஒண்ணுதான். தாய்மார்களே, பெரியோர்களே, என் அன்பு ரசிகர் மக்களே, என் அண்ணன் தம்பிகளே, நான் சொல்றது தெரியுமா?
முதல் விஷயம் விட்டு கொடுத்து வாழ்வதுன்னு. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? அதாவது விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா. பசங்க எல்லாரும் காட்டுங்க. ஒரு பஸ்ல அங்கேயும் ரொம்ப ஒரு பஸ்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு. அதுல 2 லேடிஸ், ஒரு அம்மா இந்த அம்மா பக்கத்துல ஒரு பஸ் போயிட்டே இருந்துச்சு. பயங்கரமான சண்டை. நீங்க தான் மெயினா கேட்கணும். பயங்கரமான சண்டை. என்ன ஒருத்தி சொல்ற அந்த ஜன்னல மூடுங்க, ஏன் இன்னொரு சொல்ற ஜன்னல திறந்து வைங்க. 2 பேரும் சண்டை. டாக்டர் சொல்லியிருக்காரு, அதனால ஜன்னல மூடு. இன்னொரு பேசுனா நீ ஏமா ஜன்னல திறந்து வைக்க சொல்றேன். மூடி வச்சா உள்ள காண முடியாது. எனக்கு இடைக்க ஆரம்பிச்சு நானும் சேர்த்துனேன். மாத்தி 2 பேரும் சண்டை போறாங்க. ஒருத்தி திறக்கிறா, ஒருத்தி ஜன்னல மூடுறா. ஒருத்தி திறக்கிறா, ஒருத்தி ஜன்னல. ஒருத்தி என்ன பண்றா, இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற உடனே கண்டக்டர் பார்த்தாரு. அவரால் பஞ்சாயத்து பண்ண முடியல நாட்டாம.